ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணபதி பேசுகிறேன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக வந்துட்டு மார்க்கெட் அப்டேட்ஸ் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம், ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் நம்ம வந்து இன்றைக்கி மார்க்கெட் எப்படி பிஹேவ் ஆயிருக்கு, நம்ம பண்ண ப்ரெடிக்ஷன்ஸ் ப்ராப்பராக வந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அண்ட் அட் த சேம் டைம் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துடலாம். டு ஸ்டார்ட் வித் ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ், நம்ம எப்பவுமே ஸ்டார்டிங் ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் தான் பார்ப்போம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ஈக்விட்டி ஆப்ஷன்ஸில் வந்து நம்ம இன்னைக்கு என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து இன்னைக்குமே ஸ்லைட்டாக அந்த புல்லிஷ் சைடு தான் இருக்கும். செல்லர்ஸோட டாமினேஷன் இருக்கும், பட் செல்லர்ஸ் டாமினேஷன் இருந்தாலுமே வந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு செல்லிங் சைடில் போகாது, பையிங் சைடில் தான் போகும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஒரு நிமிஷம். எஸ், ஸோ மார்க்கெட் வந்து நமக்கு செல்லிங் சைடில் போகும். சாரி, நமக்கு செல்லர்ஸ் இருந்தாலுமே வந்து மார்க்கெட் கண்டிப்பாக வந்து பையிங் சைடில் தான் போகும். மார்க்கெட் புல்லிஷ் பக்கம் தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ மார்க்கெட் அதுபடி தான் நடந்திருக்கா அப்படிங்கிறது நம்ம ஒரு சின்னதாக வந்து பார்த்துடலாம். லெட்ஸ் கெட் இன் டு தி கேண்டில். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓப்பன் ஆன உடனே வந்து கொஞ்சம் அப்படியே புல்லிஷ் பக்கம் தான் போனா, பட் அந்த ஒரு 1 hour கேப்புக்கு அப்புறம் மார்க்கெட் அப்படியே வந்து செல்லர்ஸ் பக்கம் வந்துட்டான். செல்லர்ஸ் பக்கம் வந்து திரும்ப பயர்ஸ் பக்கம் போக ட்ரை பண்ணியிருக்கான். பட் அதனால கம்ப்ளீட்டாக வந்து பயர்ஸ் பக்கம் போக முடியல. இட் அப்ளைஸ் ஃபார் போத் நிஃப்டி 50 அண்ட் நிஃப்டி ஃபினான்ஸ் ரெண்டு செக்மெண்ட்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் வந்து மார்னிங் நல்லா தான் இருந்திருக்கு, ஒரு 1 hour நல்லா இருந்திருக்கு. பட் 1 hourக்கு அப்புறம் வந்து மார்க்கெட் அப்படியே நல்லா கிராஷாக இருக்குது. ரொம்ப கிராஷ், ஹெவி கிராஷ் கிடையாது, பட் ஓரளவுக்கு டிப் மார்க்கெட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். அதனால வந்து இன்னைக்கு மார்க்கெட் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் கம்ப்ளீட்டா இன்னைக்கு புல்லிஷ் பக்கம் போகல. பயஸ் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருந்திருக்காங்க, செல்லர்ஸ் தான் ஜாஸ்தி இருந்திருக்காங்க. பட் ஒன் குட் நியூஸ் பாத்தீங்க அப்படின்னா வந்து பயஸ் திரும்ப இன்னும் மார்க்கெட்ல இருக்காங்க. பயஸ் இன்னும் மார்க்கெட்ல இருந்து போகல, செல்லர்ஸ் இன்னும் கம்ப்ளீட்டா டாமினேட் பண்ணல. பயஸோட டாமினேஷன் தான் இன்னும் இருக்குது. அப்படிங்கிறதுனால இன்னைக்கு யாரும் வந்து என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா, கால் ஆப்ஷன்ல யாரும் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஹோல்ட் பண்ணலாம். கம்மிங் டேஸ்ல வந்து கண்டிப்பா மார்க்கெட் வந்து புல்லிஷ் பக்கம் திரும்பும். இப்ப இருக்கிற இந்த நிஃப்டி ஃபினான்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 26,140 160 கிட்ட இருக்கிறான் அவன். ஸோ இவன் கண்டிப்பா வந்து 26,300 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நிஃப்டி 50 பாத்தீங்க அப்படின்னா வந்து அவன் 24,660 இருக்கிறான் அவன். இவனும் கண்டிப்பா இன்னொரு கண்டிப்பா ஒரு 24,800 வரைக்கும் போறதுக்கு இவனுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால வந்து நீங்க கண்டிப்பா ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் கொடுப்பான். அதாவது இப்ப செல்லிங் சைட்ல இன்னைக்கு இருந்தவன் வந்து நாளைக்கு இல்லை நாளானைக்கு டெஃபினட்டா பையிங் சைட்ல போவான். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் அவ்வளவா அந்த அளவுக்கு நமக்கு பயஸ் இல்லைனாலும் கூட டெஃபினட்டா நாளைக்கு மார்க்கெட்ல வந்து பயஸ் ஜாஸ்தி, பயஸ் இன்னும் இருக்காங்க மார்க்கெட்ல. இன்னும் மார்க்கெட்ல இருந்து பயஸ் வந்து டாமினேஷன் குறையல, இன்னும் இருக்குது பயஸோட மார்க்கெட். அந்த ரீசன்னால நீங்க கண்டிப்பா ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். நாளைக்கு மார்க்கெட், தேர்ஸ்டே மார்க்கெட் கண்டிப்பா வந்து பயஸோட டாமினேஷன் இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் எதிர்பார்க்கிறேன். அண்ட் மை ப்ரெடிக்ஷன் அஸ் வெல். ஸோ கண்டிப்பா நீங்க வந்து ஹோல்ட் பண்ணலாம். யாராச்சும் ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கால் ஆப்ஷன்ல யூ கேன் வெயிட். கண்டிப்பா மார்க்கெட் வந்து நாளைக்கு மேலே வரும் அப்படிங்கிறது தான் என்னோட ப்ரெடிக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஈக்விட்டி ஆப்ஷன்ஸுக்கு. நம்ம அப்படியே வந்து கமாடிட்டி செக்மெண்ட்ஸ்க்கு போயிடலாம். நம்ம கமாடிட்டி செக்மெண்ட்ஸுக்கு வந்து காப்பருக்கு வந்து காப்பர் மட்டும் கிடையாது, மற்ற பேஸ் மெட்டல்ஸாக இருக்கிற காப்பர், அலுமினியம் அண்ட் ஜிங்க், இந்த 3 பேஸ் மெட்டல்ஸ்க்கு நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து கண்டிப்பா புல்லிஷ் பக்கம் தான் போகும். நீங்க ஒரு 1 hour to 1.5 hours நீங்க வெயிட் பண்ணிட்டு, இல்ல ஒரு 2 hours கிட்ட வெயிட் பண்ணிட்டு நீங்க பையிங் சைடு நீங்க ஒரு என்ட்ரி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம். காப்பருக்குலாம் வந்து 1 to 1.5 rupees நீங்க ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரியே வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்லாவே மேலே போயிருக்கான். ஸோ ஓப்பன் ப்ரைஸ் வந்து 861, ஹை பார்த்தீங்கன்னா 869 வரைக்கும்லாம் கூட போயிருக்கான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7-8 ரூபா கிட்ட மேலே போயிருக்கான் இது காப்பரு. அண்ட் அலுமினியம் நம்ம பார்த்துடலாம். ஸோ அலுமினியம் பார்த்தீங்கன்னாலும் அதே தான். ஸோ 241ல ஓப்பன் ஆனவன் 245.75. அண்ட் ஜிங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 256 அந்த மாதிரி ரேஞ்சில் ஓப்பன் ஆனவன் வந்து ஹை 262, இவனும் ஒரு 6 ரூபா கிட்ட மேலே போயிருக்கான். பட் நம்ம ஜிங்க் அண்ட் அலுமினியமுக்கு எப்படியும் வந்து ஒரு 60 பைஸ்லேருந்து 1 ரூபி வரைக்கும் நீங்கள் ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி எக்ஸாக்டாக வந்து பேஸ் மெட்டல்ஸ் இருக்கிற அலுமினியம், ஜிங்க் அண்ட் காப்பர், இது மூணுமே வந்து மார்க்கெட் நல்லா தான் வந்து மேலே போயிருக்கிறான். புல்லிஷாக தான் இருந்திருக்கு. செல்லர்ஸ் அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் டாமினேஷன் இல்லை. பட் ஆனால் இப்போ இன்னைக்கு மார்க்கெட்ல பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி புல்லிஷ் பக்கம் போயிடுச்சு. பட் புல்லிஷ் பக்கம் போனதுக்கப்புறம் எனக்கு என்னமோ வந்து செல்லர்ஸோட டாமினேஷன் ஜாஸ்தி ஆன மாதிரி தெரியுது மார்க்கெட்ல. ஃபார் ஆல் த 3 பேஸ் மெட்டல்ஸ் நம்ம மானிட்டர் பண்ற ஆல் த 3 பேஸ் மெட்டல்ஸாக இருக்கிற காப்பர், ஜிங்க் அண்ட் அலுமினியம், இது மூணுத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு செல்லர்ஸ் கொஞ்சம் மார்க்கெட்ல இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா எனக்கு பயர்ஸ் எந்த அளவுக்கு மேலே போறாங்களோ அதே அளவுக்கு செல்லர்ஸும் திரும்ப மார்க்கெட்ல
ரெசிஸ்டன்ஸ் எடுத்து அவங்க மார்க்கெட் கீழே இறக்கிக்கிட்டே தான் இருக்காங்க செல்லர்ஸ். ஸோ மார்க்கெட் பேரிஷ் பக்கம் லைட்டா திரும்புற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ அதனால வந்து என்னோட நாளைக்கு தேர்ஸ்டேவோட மார்க்கெட் ப்ரெடிக்ஷன் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து எஸ் செல்லர்ஸ் டாமினேஷன் இருக்கிறதுனால வந்து எனக்கு மார்க்கெட் ஸ்லைட்டா செல்லர்ஸ் பக்கம் போறாங்க. பட் டெஃபினட்டா பையர்ஸும் மார்க்கெட்ல இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா. ஸோ அதனால நாளைக்கு மார்க்கெட் வந்து பையிங் சைடும் திரும்பலாம். பட் அதை விட தாண்டி பயர்ஸ் பக்கம் போனாலுமே கூட கண்டிப்பா வந்து மார்க்கெட் செல்லர்ஸ் பக்கம் திரும்புறதுக்கு தான் சான்சஸ் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்குது. அப்படிங்கிறதுனால எனக்கு நாளைக்கு ப்ரெடிக்ஷன் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நீங்க செல்லிங் சைட்ல அதே ஒரு 1 hour to 1 hour 30 minutes அந்த கேப்ல வந்து நீங்க அதுக்கப்புறமா நீங்க எடுத்தீங்க அப்படின்னா என்ட்ரி கண்டிப்பா நீங்க ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம். செல்லிங் சைட்ல என்ட்ரி எடுங்க அப்படிங்கிறது தான் என்னோட ப்ரெடிக்ஷனா இருக்குது ஃபார் காப்பர், அலுமினியம் அண்ட் ஜிங்க். ஏன்னா வந்து எனக்கு செல்லர்ஸ் வந்து டாமினேஷன்ல இருக்காங்க, பயர்ஸும் இருக்காங்க. பட் அவங்களோட ஜாஸ்தியா செல்லர்ஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து நாளைக்கு செல்லிங் என்ட்ரிக்கு போறோம். நம்ம போறதா சொல்லி நான் ப்ரெடிக்ட் பண்றேன். பட் டெஃபினட்டா நீங்களும் உங்களோட ஓன் ஸ்ட்ராட்டஜி, அப்ரோச்சஸ், பேட்டர்ன்ஸ், இண்டிகேட்டர்ஸ் அதை பேஸ் பண்ணி நீங்களுமே கண்டிப்பா ப்ரெடிக்ஷன் பண்ணலாம் மார்க்கெட் எந்த பக்கம் போகுது அப்படிங்கிறது. என்னோட ப்ரெடிக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா இந்த 3 பேஸ் மெட்டல்ஸா இருக்கிறதுக்கு நாளைக்கு செல்லிங் சைட்ல என்ட்ரி எடுக்கலாம். ஒரு 1 hour கேப்ல நீங்க வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா நீங்க என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா ஒரு ப்ராஃபிட் பார்த்துட்டு வெளில வரலாம் அப்படிங்கிறது என்னோட ப்ரெடிக்ஷனா இருக்குது. இது வந்து பேஸ் மெட்டல்ஸ்க்கு. எனர்ஜி நம்ம நேச்சுரல் கேஸ் போயிடலாம். நம்ம நேச்சுரல் கேஸ்க்கு என்ன ப்ரெடிக்ட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு மார்க்கெட் வந்து செல்லிங் சைடு தான் இன்னைக்கும் போகும், வெட்னஸ்டே மார்க்கெட்டும் செல்லிங் சைடு தான் போகும் அப்படிங்கிறது நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ திஸ் இஸ் yet another சக்சஸ்ஃபுல் ப்ரெடிக்ஷன். மார்க்கெட் வந்து செல்லிங் சைடு தான் போயிருக்கு, நல்லாவே செல்லிங் சைடு தான் போயிருக்கு. எனக்கு மார்னிங்ல என்னமோ எனக்கு பெருசா அந்த அளவுக்கு ஒரு பயர்ஸ் இருந்த மாதிரியே தெரியல. பட் எனக்கு யூஎஸ் மார்க்கெட் வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் பயர்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. பட் ஸ்டில் செல்லர்ஸ் வந்து ரொம்பவே டாமினேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்க பயர்ஸ் பாருங்க அப்படியே பொறுமையா ஏத்திக்கிட்டு இருக்காங்க, செல்லர்ஸ் அதை பத்தி யோசிக்கவே இல்லை. டக்குன்னு ஒரே கேண்டில்ல வந்து இந்த 15 மினிட்ஸ் கேண்டில்ல பாத்தீங்கன்னா செல்லர்ஸ் அப்படியே அந்த மார்க்கெட்டை இறக்கிருக்காங்க. ஸோ அதனால வந்து எனக்கு செல்லர்ஸ் டாமினேஷன் இன்னுமே இருக்கு, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். நாளைக்குமே வந்து தேர்ஸ்டே மார்க்கெட்டு, நாளைக்குமே வந்து கண்டிப்பா செல்லர்ஸ் இருப்பாங்க. பட் எனக்கு பயர்ஸ் எங்கேயோ ஒரு இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே ஏத்துற மாதிரி தெரியுது மார்க்கெட் எனக்கு. ஸோ நாளைக்கு மார்க்கெட் புல்லிஷா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் டெஃபினட்டா நாளைக்கு மார்க்கெட் ரெண்டு பக்கமுமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நேச்சுரல் கேஸ் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு மார்க்கெட் ரெண்டு பக்கமுமே இருக்கும். பட் நான் எந்த பக்கம் வந்து ஜாஸ்தியா வந்து நான் வந்து ஸ்கேல்ல வந்து என்னோட ஜாஸ்தி வெயிங் சைடு பாத்தீங்க அப்படின்னா வந்து புல்லிஷா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட ப்ரெடிக்ஷனா இருக்குது. எஸ், செல்லர்ஸ் கண்டிப்பா இருப்பாங்க மார்க்கெட்ல கண்டிப்பா செல்லர்ஸ் இன்னைக்கு எப்படி வந்து இறக்கிருக்காங்களோ அதே மாதிரியே வந்து மார்க்கெட் நாளைக்கும் செல்லர்ஸ் இறக்குவாங்க. பட் நம்ம எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க செல்லர்ஸ் இறக்குறாங்களோ மார்க்கெட்ல நம்ம அந்த இடத்துல வந்து எடுத்தோம் அப்படின்னா வந்து கண்டிப்பா ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம். பையிங் சைட்ல எடுங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்றேன். நான் எப்படி நம்ம காப்பர் அண்ட் பேஸ் மெட்டல்ஸ்க்கு வந்து நம்ம செல்லிங் சைடு என்ட்ரி எடுங்கன்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்றோமோ அதே மாதிரி வந்து நேச்சுரல் கேஸ்க்கு நான் வந்து பையிங் சைடு என்ட்ரி எடுங்க அப்படிங்கிறது ப்ரெடிக்ட் பண்றேன். மார்க்கெட் கொஞ்சம் ஓப்பன் ஆகட்டும், ஒரு 1 hour இல்ல ஒரு 1 hour 30 minutes ஒரு 2 hours வந்து மார்க்கெட் வந்து போகட்டும். ஒரு 1.5 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் கழிச்சு நீங்க ஒரு என்ட்ரி மார்க்கெட் வந்து செல்லிங் சைட்ல போகுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து மேலே ஏத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க பயர்ஸ். ஸோ அதனால புல்லிஷா போறதுக்கு சான்சஸ் ரொம்ப ஜாஸ்திங்கிறதுனால நான் வந்து பையிங் சைட்ல என்ட்ரி எடுங்க அப்படின்னு நான் நேச்சுரல் கேஸ்க்கு ப்ரெடிக்ட் பண்றேன். ஸோ இது வந்து என்னோட ஓவரால் ப்ரெடிக்ஷன் ஃபார் ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் அண்ட் கமாடிட்டி செக்மெண்ட்ஸ். இது வந்து உங்களோட ப்ரெடிக்ஷனோட கரெக்டா இருக்கா, இல்லை என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து வேற மாதிரி இருக்கா அப்படிங்கறத வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா கொடுங்க. உங்களோட ஃபீட்பேக் கண்டிப்பா எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் எஸ், ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோ மற்ற வீடியோஸ் இந்த சேனல் இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. பிகினர்ஸ் அண்ட் நியூ கமர்ஸ்க்கு டெஃபினட்டா இது ஒரு நல்ல ஒரு பூஸ்டிங் சேனலா இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புறேன் அது. அண்ட் எஸ், நான் எல்லாருக்குமே சொல்றது இதுதான், மார்க்கெட்டை பார்த்துட்டு இருக்கவங்க மோர் அண்ட் மோர் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் நீங்க பாருங்க. எந்த அளவுக்கு நீங்க கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் பாக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப். ஏன் அப்படின்னா வந்து அப்பதான் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இந்த இடத்துல இந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆனா இப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ டெஃபினட்டா நீங்க வந்து கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸோ இண்டிகேட்டர்ஸோ வந்து மார்க்கெட்டோட அனாலிசிஸ், மார்க்கெட் கரண்ட் ட்ரெண்ட்ஸ் இது எல்லாமே ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்களுமே வந்து உங்களோட ஓன் ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன். அண்ட் எஸ் ஃப்ரெண்ட்ஸ், கடைசி ஆஸ் யூஷுவல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, குட் நைட்.